ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டோரி. அது என்ன டைட்டில்னால் தி செல்ஃபிஷ் ஜெயண்ட். நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. If you want to get more information about SBO, send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்றைக்கும் மத்தியான வேளையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. வார வழியில் ஒரு ஜியண்ட் கார்டனில் போய் விளையாடிட்டு வருவாங்க. அந்த கார்டன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, சாஃப்டாக இருக்கும். அதில் உள்ள கிராஸ், அது அந்த கிராஸுக்கு மேலே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ஸ்டார்ஸ் மாதிரி நிற்குது. அண்ட் தேர் ஆர் 12 பீச் மரங்கள் இருக்குது. அந்த பீச் மரத்தில் ஸ்ப்ரிங் டைமில் இந்த குட்டி ஃப்ளவர்ஸ் பூக்கிறது எப்படி இருக்கும்னா பிங்க் கலர் அண்ட் அது முத்து மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆட்டமில் அது ஃப்ரூட், நிறைய ஃப்ரூட்ஸ் காய்ச்சி நிற்குது. அப்போ அந்த டைமில் பேர்ட்ஸ் அந்த ட்ரீஸுக்கு மேலே இருந்து அழகாக பாட்டு பாடிட்டே இருக்கான். அந்த பறவைகள் பாட்டு பாடும்போது இந்த பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க விளையாடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஹவு ஹாப்பி வி ஆர் ஹியர் தே க்ரைட் டு ஈச் அதர். அவங்க மாறி மாறி சொல்கிறாங்க. அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அங்கே இருக்கும்போது. ஒன் டே த ஜியண்ட் கேம் பேக். அந்த ஜியண்ட் எங்கேயோ போயிருக்காரு. அந்த டைமில் தான் அவங்க இந்த கார்டனில் போய் விளையாடி இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த ஜியண்ட் திரும்ப வீட்டுக்கு வராரு. ஹி ஹேட் பீன் டு விசிட் ஹிஸ் ஃப்ரெண்ட் த ஹார்னிஷ் ஆக்ரி. அவர் எங்கே போயிருக்காருன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஹார்னிஷ் ஆக்ரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அண்ட் ஹேட் ஸ்டேட் வித் ஹிம் ஃபார் 7 years. 7 வருஷமாக அவருக்கு ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் த 7 years வேர் ஓவர் ஹி ஹேட் said all that he had to say, for his conversation was limited and he determined to return to his own hostel. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் திரும்ப என் வீட்டுக்கு போகிறேன், நிறைய பேசி முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. when he arrived he saw the children playing in the garden. அவர் வீட்டுக்கு வந்ததும் யாரை பார்க்குறாருன்னா, பிள்ளைங்க அந்த கார்டனில் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. what are you doing here, he cried in a very gruff voice and the children ran away. இந்த ஜியண்ட் ரொம்ப லவுடாக சொல்கிறாரு, என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரூவெல்லாம் கேட்குறாரு. அப்போது இந்த சில்ட்ரன் பயந்து ஓடிடுறாங்க. மை ஓன் கார்டன் இஸ் மை ஓன் கார்டன். இது என்னோட கார்டன், இது என்னோட கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியண்ட் சொல்கிறாரு. எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ வில் அலோ நோபடி டு பிளே இன் இட். யாருக்காவது புரியுதா, நான் இந்த இடத்துல யாரையுமே அலோ பண்ண மாட்டேன் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வால் கட்டுறாரு. அங்கே ஒரு போர்டு வைக்கிறாரு. ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வைக்கிறாரு. இவர் ஒரு செல்ஃபிஷ் ஜியண்ட். த புவர் சில்ட்ரன் ஹேட் now here to play. They tried to play on the road, but the road was very dusty and full of hard stones, and they did not like it. They used to wander round the high walls when their lessons were over and talk about the beautiful garden inside. அப்போ இந்த சில்ட்ரனுக்கு எங்கே ப்ளே பண்ணணும்னு தெரியல. அவங்க அந்த ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ரோட்டில் விளையாடுறதுக்கு பார்க்குறாங்க. அந்த ரோடு எப்படி இருக்குன்னா, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய கல் கிடக்கு. அப்போ அவங்களுக்கு அதில் விளையாடுறதுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை சுற்றி சுற்றி இந்த வாலை சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த கார்டனை பற்றி பேசுகிறாங்க.
ஹவு ஹாப்பி வி வேர் தேர் தி செட் டு ஈச் அதர். எவ்வளோ சந்தோஷமாக நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்கிறாங்க. தென் தி ஸ்ப்ரிங் கேம். அப்போ அந்த டைமில் என்ன வருதுன்னா ஸ்ப்ரிங் வருது, ஸ்ப்ரிங் சீசன் வருது. அண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி தேர் வேர் லிட்டில் பிளாசம்ஸ் அண்ட் லிட்டில் பேர்ட்ஸ். அப்போ எல்லா இடத்துலையுமே என்னது குட்டி குட்டி பூக்கள் பூக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் அதில் மரத்தில் வந்து இருக்குது. ஒன்லி இந்த கார்டன் ஆஃப் த செல்ஃபிஷ் ஜெயண்ட் இட் வாஸ் ஸ்டில் விண்டர். ஆனால் இந்த செல்ஃபிஷ் ஜெயண்டோட கார்டன் மட்டும் எப்படி இருக்குது, ஒரு பூக்கள் பூக்கலை, பேர்ட்ஸ் இல்லை, விண்டர், எப்போவும் விண்டர் மாதிரியே இருக்குது. த பேர்ட்ஸ் டிட் நாட் கேர் டு சிங் இன் இட் அஸ் தேர் வேர் நோ சில்ட்ரன். பேர்ட்ஸை என்ன படலை, ஆசைப்படலை அந்த கார்டன் ஜெயண்டோட கார்டனில் போய் பாடணும் அப்படின்னு. அண்ட் ட்ரீஸ் ஃபர்கட் டு பிளஸம். ட்ரீஸ் எல்லாம் மறந்துட்டு பூக்கள் பூக்கிறதுக்கு ஜியண்டோட கார்டனில். ஒன்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் புட் இன் இட்ஸ் ஹெட் அவுட் ஃப்ரம் த கிராஸ். But when it saw the notice board, it was so sorry for the children that it slipped back into the ground again and went off to sleep. The only people who were pleased were the snow and the frost. Spring has forgotten this garden, they cried. So we will live here all the year around. The snow covered up the grass with her great white cloak and the forest painted all the trees silver. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம அந்த ஜியண்டோட கார்டன் மட்டும்தான் எப்படி இருக்குது, விண்டராக இருக்குது, ஒரு பூக்கள் இல்லை, பறவைகள் வரல. அதுதான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் they invited the north wind to stay with them and he came. He was wrapped in furs and he rode all day about the garden and blew the chimney pots down. This is a delightful spot, he said. We must ask the Hale on the visit. So the Hale came. Every day for 3 hours he rattled on the roof of the hastel till he broke most of the slates, and then he ran round and round the garden as fast as he could go. He was dressed in grey and his breath was like ice. அவர் சுவாசிக்கிற காற்று கூட எப்படி இருக்குதான், ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதான். அப்போ அவரோட கார்டனில் பிள்ளைங்க வரல, இந்த பறவைகள் வரல, ஏன்னா பிள்ளைங்கள உள்ள அலோ பண்ணலை அந்த ஜியண்ட். ஸோ அவரோட கார்டன் எப்படி இருக்குது, இந்த விண்டர், அவரோட கார்டன் வால் கட்டி வச்சிருக்கிற அவரோட வீடு சுற்றி மட்டும் எப்படி இருக்குன்னா விண்டராட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 நான் நாளைக்கு போடுறேன். ஓகேவா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.